இசைஞானி இளையராஜாவிற்கு திரையுலகினர் பிரம்மாண்ட பாராட்டு விழாவை நடத்த வேண்டும் என இயக்குநர் கரு பழனியப்பன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இளையராஜா இசையமைத்த புதிய திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். ஆனால் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உண்மை, இன்னொரு இளையராஜா வரவே போகிறதில்ல. அவர் வாழும் காலத்தில் இந்த மொத்த தமிழ் திரையுலகமும் கூடி அவருக்கு 40 வருஷம் தான் ஆச்சு. அவர் இன்னும் பல வருஷங்கள் இருக்க போகிறார். அவர் 50, 60. ஆனால் ஒரு தடவை நாம் எல்லோரும் பார்க்க எல்லா தலைமையில் இருக்க எல்லா மிக ஆகச்சிறந்த இயக்குநர்களும் ஆகச்சிறந்த கதாநாயகர்களும் அவர் பாட்டு இல்லாமல் யாருமே இருந்திருக்க முடியாது. அவர் எல்லோரும் சேர்ந்து மொத்த தமிழ்நாடும் மொத்த தமிழ் மக்களும் காரணம், மக்கள் எதை வியப்பாங்கன்னா தான் விரும்பியது மேடையில் நடந்தால் வியப்பாங்கல்ல, அதான வெற்றி படம். இளையராஜாவை கொண்டாடி பாராட்டுவதை வேறு தமிழ்நாட்டில் யாரும் விரும்ப மாட்டான். அது மிக பிரமாதமாக நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதே நிகழ்ச்சியில் பேசிய இயக்குநர் பேரரசு சரஸ்வதி தேவி இளையராஜாவின் மனதில் நிரந்தரமாக தங்கிவிட்டதாகவும் கூறியுள்ளார். அப்புறம் வெளியூருக்கெலாம் போகும்போது நிறைய பேருக்கு மதுரை போவோம், பெங்களூர் போவோம், காரில் போகும்போது பெட்ரோல் போடுறோம் இல்லையோ, இசைஞானியுடைய பாடல் CD எடுத்து வைக்காம போகிறதில்ல. அதை கேட்டுகிட்டே போனால் தான் எவ்வளோ தூரம் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் போனாலும் சரி களைப்பே வராது நம்மளுக்கு. சில தவம் இருக்க பக்தருக்கெலாம் தெய்வம் நேராக காட்சி அளித்து அவனுக்கு என்ன வரம் வேணுமோ அதை கொடுத்துட்டு போயிடும். ஆனால் இளையராஜா அவர்களுக்கு சரஸ்வதி நேரம் இசைங்கிற வரத்தை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு போகலை, அவருக்குள்ளே உள்ளே உட்காந்துட்டாங்க அவங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்கும் அவருக்குள்ளேயே இல்லை, சரஸ்வதி வாழ்ந்துகிட்டே இருக்காங்க.